வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஜோஹோவுடைய ஃபவுண்டரான ஸ்ரீதர் வேம்புவ பத்தி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் அமெரிக்கால இருந்து ஜோஹோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குளோபல் ஜாயண்ட் ஒரு பெரிய கம்பெனிய உருவாக்கி பல லட்சம் கோடிகள் வந்து சம்பாதிச்சுட்டு, இன்னைக்கு வந்து நான் இந்தியாவுல தங்க போறேன். இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. இவர் ஒரு தீவிர ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் ஆதரவாளர் அப்படிங்கிறதும் பல பேருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட ஜோஹோ ஸ்ரீதர் நேத்து தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல வெளிப்படையாக அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதாவது, பாரத் மாதாவுக்கு உங்களுடைய சேவை தேவைப்படுகிறது. பாரத மாதா நீங்கெல்லாம் திரும்பி வரணும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு எல்லோருகிட்டயும் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கிறார். அந்த லெட்டர்ல வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, பாரத மாதாவுக்கு நீங்கள் தேவைப்படுகிறீர்கள். அதனால உடனே கிளம்பி வாங்க. இந்த மாதிரி தான் ஒரு 37 வருஷம் முன்னால கையில நயா பைசா இல்லாம ஒரு நல்ல எஜுகேஷனோட கல்ச்சரல் வேல்யூஸோட நான் அமெரிக்காவுக்கு போனேன். அங்க என்னுடைய கடின உழைப்பாக ஜோஹோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனிய வந்து நான் உருவாக்கி பல கோடிகள வந்து நான் சம்பாதிச்சேன். அமெரிக்கா என்னை வளர்த்தது இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதற்கான நன்றி கடன் என்னைக்குமே வந்து என் மனசுல அமெரிக்காவுக்காக அந்த மதிப்பும் மரியாதையும் இருக்கும். அந்த நன்றி கடன என்னைக்குமே வந்து நான் வந்து நினைச்சு பார்ப்பேன். ஆனா, இப்போ நம்மளுடைய தேவை அமெரிக்காவ விட இந்தியாவுக்கு தான் ஜாஸ்தி இருக்கு. அமெரிக்காவுல இந்தியவர்களுக்கு இப்போ மதிப்பே இல்லாம போயிடுச்சு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, தீவிர வலதுசாரி சிந்தனையாளர்கள் இவங்கெல்லாம் வந்துதான் நம்ம வாய்ப்ப பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க. இந்த பக்கம் தீவிர இடதுசாரி சிந்தனையாளர்களும் நம்மள வந்து வெஞ்சுகிட்டு இருக்காங்க. அதனால இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டைய வேடிக்கை பார்க்கிற அளவுல தான் இந்திய மக்களுடைய நிலைமை அங்க இருக்குது. நமக்காக அமெரிக்கால பேசுறவங்க யாருமே கிடையாது. நமக்கு அங்க துளி கூட மரியாதை கிடையாது. உண்மையான நமக்கான மரியாதை எங்க இருக்குன்னா, நம்மளுடைய தாய்நாட்டுல தான் இருக்கு. அந்த தாய்நாட்டுடைய மரியாதைய நம்ம காப்பாத்தணும்னா, முதல்ல அந்த தாய்நாட நம்ம உயர்த்தணும். உலக அளவுல கொண்டு போய் நிப்பாட்டணும். இன்னைக்கே ஒரு ஏழை நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவ அமெரிக்காவுக்கு நிகராக, சைனாவுக்கு நிகராக ஒரு குளோபல் ஜெயண்ட்ஸோட கம்பீட் பண்ற அளவுக்கு நாம உயர்த்தணும்னா, அதற்கு நீங்கல்லாம் இங்க கிளம்பி வரணும். உங்களுடைய அறிவும், உங்களுடைய ஆற்றலும் இப்ப இந்தியாவுக்கு ரொம்ப தேவை. அதனால உங்ககிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய பல லட்சம் கோடி இளைஞர்களுக்கு உங்களை போன்றவர்களுடைய கைடன்ஸ் தேவைப்படுது. உங்களுடைய லீடர்ஷிப் தேவைப்படுது. அவங்களை எல்லாம் வெற்றி பாதையில் வழி நடத்த நீங்க எல்லாரும் கிளம்பி இந்தியாவுக்கு வாங்க. அப்பதான் உண்மையிலேயே ஒரு விக்சித் பாரத, ஒரு ஆத்ம நிர்பர் இந்தியாவ நம்மளால உருவாக்க முடியும். அதனால உங்கள மன்றாடி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு கிளம்பி வாங்க அப்படின்னு நீட்டி முழக்கி ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. இந்தியாவுல மூளைக்கு பஞ்சமே இல்ல. டேலண்ட்க்கு பஞ்சமே இல்ல. ஆனா, இங்க இருக்கக்கூடிய மூளையெல்லாம் நாம வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஒரு மிஷனரி ஜீலோட, அதாவது எப்படி கிறிஸ்துவ மிஷனரிகள் ஒரு தீவிர கமிட்மெண்டோட களத்துல வேலை செய்வாங்களோ, அந்த மாரி ஒரு மிஷனரி ஜீலோட நீங்கெல்லாம் இந்தியாவுக்கு திரும்பி வந்து, இந்தியாவை ஒரு வல்லரசாக மாற்ற, ஒரு விக்சித் பாரத்த உருவாக்க கிளம்பி வாங்க அப்படின்னு ஒரு அறைகூவல் விட்டிருக்கிறாரு. சரி. நமக்கு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் கிட்ட சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், சார், நீங்க வந்து ஒரு பில்லியனர் பிரிவிலேஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து பேட்ரியாட்டிசம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது, நீங்க 37 வருஷம் நல்லா அமெரிக்கால உட்கார்ந்து உழைச்சு சம்பாதிச்சு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு வயசான காலத்துல பொழுது போகல அப்படிங்கறதுனால தேசபக்தியை நாட்டுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா, அமெரிக்காவுல வாழக்கூடிய பல இந்தியர்களுடைய நிலைமை உங்கள மாரி இல்ல சார். உங்கள மாரி எல்லாரும் ஜோஹோ மாதிரியான ஒரு குளோபல் ஜெயண்ட்ட கிரியேட் பண்ணி லட்சக்கணக்கான டாலர்ஸ்ல சம்பாதிச்சு தன்னுடைய அடுத்த 2, 3 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து சேர்த்து வைக்கல சார். அவன் ராப்பகலா அங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு அங்க ஒரு குடும்பத்த பாத்துக்கிட்டு, இந்தியாவுல ஒரு குடும்பத்த பாத்துக்கிட்டு அப்படின்னு காலம் தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கோடி கோடியா சம்பாதிச்ச நீங்க தேசபக்தி பாடம் எடுக்கிறது தான் கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, நீங்க உண்மையிலேயே தேசபக்தி பாடம் எடுக்கிறவரா இருந்தா, ஜோஹோ கம்பெனியை இழுத்து மூடிட்டு இந்தியாவுக்கு வர வேண்டியது தானே? இன்னும் ஏன் சார் பல நாடுகள்ல இந்த கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க?
அப்போ வெளிநாட்டு வருமானம் உங்களுக்கு தேவைப்படுது. அமெரிக்கால வரக்கூடிய ரெவென்யூ உங்களுக்கு தேவைப்படுது. அங்கே உழைக்கக்கூடிய இந்தியர்கள் தான் அங்க வேலை செஞ்சு சம்பளம் வாங்கி அந்த ஊருக்கு வரி கட்டுறாங்க. அந்த வரி மூலமா தான் உங்களுக்கு வருமானம் வருது. அந்த வருமானம்லாம் உங்களுக்கு தேவைப்படுறதுனால, நீங்க மத்த நாடுகள்லாம் உங்க கம்பெனிய எக்ஸ்பாண்ட் பண்ணி நெறைய துட்டு சம்பாதிப்பீங்க. ஆனா இவங்கெல்லாம் தேசபக்திய காரணம் காட்டி அவங்களுடைய வேலை, அவங்களுடைய வருமானம், அவங்களுடைய எதிர்காலம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறது எந்த விதத்துல சார் நியாயம்? அப்புறம் இந்த இந்தியாவுக்கு திரும்பி வரவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க சார். பெரும்பாலானவர்கள் பாத்தீங்கன்னா, பர்சனல் காரணத்துக்காக வருவாங்க. ஒண்ணு ஃபேமிலிய மிஸ் பண்றதுனால வரலாம். இல்ல ஃபேமிலிய விட்டு எஸ்கேப் ஆகி வரணும் அப்படின்னு உங்கள மாரி சில பேரும் வந்திருக்கிறாங்க. இத ஏன் நான் சொல்றேன்னா, சில பேரோட தனிப்பட்ட வாழ்க்கைய பொதுவா விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு நாம நெனைப்போம். ஆனா, இங்க நீங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுனால, உங்க எஸ்டிடி வரலாற கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் இல்லையா? இவர் உண்மையிலேயே தேசப்பற்றோட இந்தியாவுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற உன்னத எண்ணத்தோட இந்தியாவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு பல பேர் நினைச்சுட்டு இருக்காங்க. அதுதான் இல்ல. 2019ஆம் ஆண்டு யாருக்கும் சொல்லாம கண்ணும் காதும் வச்ச மாரி அமெரிக்கால இருந்து கிளம்பி இவரு இந்தியாவுக்கு வந்துட்டாரு. வந்தவரு 2021ஆம் ஆண்டு அமெரிக்கால கலிபோர்னியால வசிக்கக்கூடிய தன்னுடைய மனைவிக்கு எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்புறாரு. அப்ப அந்த அம்மா கொடுத்த இன்டர்வியூ சமூக வலைதளங்கள்ல இன்னும் அவைலபிளாக இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, சொல்லாம கொள்ளாம இங்க இருந்து கிளம்பி இந்தியாவுக்கு போயிட்டாரு. இந்தியாவுக்கு போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு டைவர்ஸ் கேட்டு நோட்டீஸ் அனுப்புறாரு. எங்களுக்கு ஒரே மகன். அவனுக்கு இப்ப 26 வயசு ஆகுது. அவனுக்கு மூளை வளர்ச்சி கம்மி. ஆட்டிசம் இருக்கு. என்னையும் என் பையனையும் நட்டாத்துல விட்டுட்டு எத பத்தியும் கவலைப்படாம இவர் கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் கோர்ட்ல டைவர்ஸ் ஃபைல் பண்ணும்பொழுதுதான் பல திடுக்கிடும் உண்மைகள் எனக்கு தெரிய வந்தது. அதாவது இவர் ஜோஹோ கம்பெனி ஆரம்பிச்சு ஆரம்ப காலத்துல கஷ்டப்பட்டபோது, இவரையும் சேர்த்து குடும்பத்தையும் நான் தான் கவனிச்சுக்கிட்டேன். இவருடைய உழைப்பு எந்த அளவுக்கு அந்த கம்பெனில இருக்கோ, அதே அளவுக்கு என்னுடைய உழைப்பும் அந்த கம்பெனில இருக்கு. ஆனா சொல்லாம கொள்ளாம கம்பெனியுடைய பெரும்பாலான ஷேர்ஸ இவருடைய சகோதரிக்கும், அவருடைய கணவர் பெயருக்கும் தெரியாம மாத்திட்டாரு. என்ன ஏமாத்திட்டாரு. பெரும்பாலான ஷேர்ஸ தன் குடும்பத்தார் பேர்ல மாத்திட்டாரு. இதற்கு முக்கியமான காரணம் கலிபோர்னியா லா படி டைவர்ஸ் குடுத்தா, அங்க கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்த சரி பாதியா பங்கிட்டு குடுக்கணும். எனக்கும் என் பையனுக்கும் காசு குடுக்க இந்த ஆளுக்கு விருப்பம் இல்ல. அதனால சொல்லாம கொள்ளாம என்னை ஏமாத்தி ஒட்டுமொத்த பணத்தையும் தன் சிஸ்டர் பேர்ல டிரான்ஸ்பர் பண்ணிட்டு, இவர் கிளம்பி இந்தியாவுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் இவர் உண்மையாக இந்தியாவுக்கு வந்த காரணம். மத்தபடி தேசப்பற்று இல்ல நாட்டு மக்களுக்காக உழைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இப்படிப்பட்ட உன்னதமான நோக்கத்தோட இந்தியாவுக்கு வந்தவருக்கு தான் பத்மஸ்ரீ விருது கொடுத்து மாண்புமிகு மோடி அவர்கள் பாராட்டினாரு அப்படிங்கிறது இன்னொரு துணுக்கு செய்தி. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் சொன்னதுல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்தியாவுல டேலண்ட்க்கு பஞ்சமே இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஆமா, அது உண்மை. இந்தியாவுல இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் உடைய எண்ணிக்கை அதிகம். இதுல டேலண்டடான யங்ஸ்டர்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்தியாவுல டேலண்ட்க்கு பஞ்சம் இல்ல. ஆனா ஏர்லி 2000ஸ்ல பாத்தீங்கன்னா, ஒரு குளோபலைசேஷன் வந்தோனே, ஒரு லிபரலைசேஷன் வந்தோனே, உண்மையிலேயே இந்தியாவுல ஒரு பெரிய எக்கனாமிக் ஜம்ப், ஒரு பெரிய எக்கனாமிக் இம்ப்ரூவ்மென்ட் வந்தது. அந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய பல இந்தியர்கள் கிளம்பி இந்தியாவுக்கு வந்தாங்க. அப்ப அவங்க வந்ததுக்கு உண்மையான காரணம் தேசப்பற்று. இந்தியா பூம் ஆகுது. இந்தியால நல்ல எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வருது. இந்த நேரத்துல நாம இந்தியாவுல இருந்து இத பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சு பல பேர் இங்க வந்தாங்க. அப்படி வந்தவங்க பல ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரிய டெக்னாலஜி ஜெயண்ட்ஸா இருக்கிறாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சுட்டு இருக்காங்க. பல பேருக்கு வேலை வாய்ப்பும் உருவாக்கி குடுத்திருக்காங்க. அங்க நல்லா மூச்சு முட்ட சம்பாதிச்சு சொத்த சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போலி தேசபக்தி வேஷம் போட்டுக்கிட்டு யாரும் இங்க வரல. ஆனா, இன்னைக்கு இந்தியாவுல என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்தியா எதுல முன்னணியில இருக்கோ இல்லையோ, குளோபல் லெவல்ல ஸ்கில்டு லேபரையும், டேலண்ட்டையும் மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுல நாம முதல் நாடாக இருக்கோம். இதற்கான முக்கியமான காரணம் என்ன? இங்க ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இல்ல. இங்க அப்படிப்பட்ட பிரெயின யூஸ் பண்ணிக்கிறதுக்கான சூழலே இல்ல அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம். இந்த 12 வருஷம் மோடி ஆட்சியில அமிர்த காலத்துல ஆரம்பிச்சு விக்சித் பாரத் வரைக்கும் மாறி மாறி கனவுகளை மட்டுமே நம்ம கிட்ட வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர இந்த கனவுகளை நனவாக்க ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் கிரவுண்ட் லெவல்ல எடுத்திருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு தரமான கல்வி இன்னைக்கு இருக்கா?
மும்மொழி கொள்கை அப்படிங்கிற பேர்ல என்னெல்லாமோ மாற்றங்களை பேப்பர்ல மட்டும் சொல்றாங்களே தவிர அதை ஆக்சுவலா கிரவுண்ட்ல இவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சதா? ஹையர் எஜுகேஷன்ல இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நாள் முன்னால டெல்லியில ஏஐ சம்மிட் ஒண்ணு நடந்தது. உலக அளவுல இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளை சேர்ந்த பல்வேறு கம்பெனிஸோட பெரிய பெரிய ஹெட்ஸ் எல்லாம் அங்க வந்து அட்டென்ட் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு சர்வதேச விழாவில இந்தியாவை தலைகுனிய செய்தது கல்கோட்டியா யூனிவர்சிட்டி. சைனால ஏற்கனவே தயாரிச்ச ஒரு நாய நாங்க தான் 300 கோடி ரூபாய் செலவழிச்சு கண்டுபிடிச்சோம் அப்படின்னு வெளிப்படையா பொய் சொல்லி மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டு உலக அரங்கில் நமக்கு ஒரு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்தாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? ஏன்னா அடிப்படை ஆரம்ப கல்வியில ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இந்த சங்கிகளுடைய எண்ணங்களை ஐடியாலஜியை கொண்டு போய் திணிக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் நடந்துட்டு இருக்கு. மெடிசனா இருக்கட்டும், இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் கோர்சஸா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு ஒட்டு மொத்தமா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தரத்தையே ஒட்டு மொத்தமா குறைச்சிட்டாங்க. உலகத்துல டாப் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிஸையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இந்தியாவோட ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி இருக்கா? இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குன்னா ஐஐடி ப்ரொஃபசர் ஒருத்தர் ஜுரம் வந்தா கோமியத்தை குடிங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு கல்வியோட தரம் குறைஞ்சு போச்சு. கல்வியோட தரம் ஒரு பக்கம் குறைஞ்சு போச்சுன்னா வேலை வாய்ப்புகள் வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? அப்படி நல்ல வேலை வாய்ப்புகளை இங்க நீங்க உருவாக்கி கொடுத்திருந்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய திறமையான இளைஞர்கள் ஏன் கிளம்பி வெளிநாட்டுக்கு போறாங்க? ஒரு சாதாரண பியூன் வேலைக்கு இன்னைக்கு 20,000 பேர் அப்ளிகேஷன் போடுறான். அதுதான் இன்னைக்கு நாட்டுடைய நிலைமை. இன்னொரு பக்கம் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்ல 1000 பேர் 2000 பேர் ஒரே நேரத்துல வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்டா வந்துட்டு இருக்கு. இப்படி இங்க இருக்கிறவனுக்கே வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கும் பொழுது நீங்க அமெரிக்கால இருக்கிறவங்கள வேலையை விட்டுட்டு இங்க வர சொல்றீங்களே, சரி வரவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கா? உதாரணத்துக்கு சைனாவை எடுத்துக்கங்களேன். இந்தியா மாதிரிதாங்க ஒரு காலகட்டத்துல சைனா இருந்தது. சைனால இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் எல்லாரும் கிளம்பி அமெரிக்கா, யூரோப்னு வேலை தேடி வருமானத்தை தேடி போயிட்டு இருந்தாங்க. அப்போ சைனீஸ் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா 1000 டேலண்ட்ஸ் பிளான் அப்படின்னு ஒரு பிளான கொண்டு வந்தாங்க 2008ஆம் வருடம். அது மூலமாக சைனால இருந்து வெளியில போன அந்த பிரெயின் ட்ரெயினை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. படிச்சுட்டு வெளியேறின அந்த இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. சைனாவுக்கு வாங்க, உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரோம், கை நிறைய சம்பளம் தரோம். அமெரிக்கால என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதே சம்பளத்தை உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி தரோம். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் நாங்க ஏற்படுத்தி கொடுக்குறோம். நீங்க ஃபுல் டைமா ரிசர்ச் பண்ணணும்னாலும் உங்களை நாங்க சப்போர்ட் பண்றோம். இல்ல பார்ட் டைமா வேலை செஞ்சுக்கிட்டே நீங்க பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கும் நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு எத்தனையோ இன்சென்டிவ்ஸ் கொண்டு வந்தாங்க. வித்தின் அ மேட்டர் ஆஃப் ஃபியூ இயர்ஸ் அவங்களால அந்த ரிவர்ஸ் பிரெயின் ட்ரெயினை சாதிக்க முடிஞ்சது. அதனுடைய விளைவு இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆகட்டும், சயின்டிபிக் டெக்னாலஜிஸ் ஆகட்டும், எல்லாத்துலயும் சைனா முன்னேறிட்டு இருக்கு. 2031க்குள்ள செவ்வாய் கிரகத்துல இருந்து ஒரு படி மணலை எடுத்துட்டு வந்து காட்டுறோம் அப்படின்னு இன்னைக்கு நாசாவுக்கு சேலஞ்ச் பண்ணிருக்காங்க சைனா. சைனாவால முடியும்னா இந்தியாவால முடியாதா? ஆனா மோடி அதற்கான முயற்சியை கூட செஞ்சு பார்க்கல அப்படிங்கறதான உண்மை. இன்ஃபேக்ட் ஸ்ரீதர் வேம்பு அவர் ட்வீட்ல என்ன சொல்றாரு? இந்தியாவுக்கு நீங்க தேவை, தயவு செஞ்சு இங்க வாங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. தேசபக்திக்காக வாங்கன்னு சொல்றாரு. இங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அமெரிக்கால கிடைக்கிற சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும், அமெரிக்கால கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும், அமெரிக்கால கிடைக்கிற குவாலிட்டி ஆஃப் லைஃப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியல அவரால. ஏன்னா அது இல்லைங்கிறது அவருக்கும் நல்லாவே தெரியும். இங்க வந்தா குண்டும் குழியுமா இருக்கிற ரோடு கிடைக்கும், மோசமான தண்ணி, மோசமான காத்து, எல்லாமே அடல்ட்ரேட்டடு. குடிக்கிற தண்ணியில ஆரம்பிச்சு சாப்பிடுற மருந்து வரைக்கும் எல்லாத்துலயும் போலிய மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெயின்ல போகணும்னாலும் கஷ்டம், பிளைட்ல போகணும்னாலும் அதை விட கஷ்டம். எப்போ எங்க எந்த கட்டுமானம் இடிஞ்சு விடும்னு தெரியாது, எப்போ எங்க கலவரம் வெடிக்கும்னு தெரியாது, உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு திரும்பி வரணும்னு எவன் விரும்புவான்? ஒரு நாட்டுடைய மரியாதையே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய திறமையான இளைஞர்கள் கையில இருக்குது அப்படின்னு சொல்றீங்களே மிஸ்டர் ஸ்ரீதர். உங்களுக்கு தைரியம் இருந்தா மோடியோ இல்ல பாஜக அமைச்சர்களையோ சில கேள்விகள் கேட்க வேண்டியதானே? வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்தியர்கள் இங்க வரணும்னா அதற்காக நீங்க என்ன முயற்சி எடுக்கீங்க அப்படின்னு மோடி கிட்டயோ இல்ல பாஜக அமைச்சர்கள் கிட்டயோ கேட்க உங்களுக்கு தைரியம் இருக்கா?
பாஜக இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டு சிட்டிசன்ஸா இருக்கிறாங்க சார். நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர்ல ஆரம்பிச்சு பாஜக தலைவர்களுடைய பெரும்பாலான பிள்ளைகள் வெளிநாட்டு சிட்டிசன்ஸ். வெளிநாட்டிலேயே வாழ்றாங்க, வெளிநாட்டிலேயே படிக்கிறாங்க, வெளிநாட்டிலேயே தான் அவங்க எதிர்காலம் இருக்குன்னு நம்புறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை வளர விடாம, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ கிரியேட் பண்ணாம, வெறும் சாதி, மதம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி, அவங்கள உங்க வன்முறைக்கான ஒரு அடியாட்களா தானே நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க. இத பத்தி மோடி அரசு கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? திராணி இருக்கா? மிஷனரி ஜீல்னு சொன்னீங்கல்ல, அந்த மிஷனரி ஜீல் முதல்ல இந்த கவர்மெண்ட் கிட்ட இருக்கா? நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய இவ்வளவு டேலண்டும் வெளிநாட்டுக்கு பறக்குதே, இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஒரு மிஷனரி ஜீலோட இந்த அரசு வேலை செஞ்சிருந்தா, இன்னைக்கு இந்த நிலைமை நீங்க கெஞ்சற நிலைமை வந்திருக்குமா? அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மக்களை பிரிச்சு ஓட்டு வாங்குறது மட்டும்தான். அதை தாண்டி அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்துக்காகவோ, இல்ல வாழ்க்கை மேம்பாட்டுக்காகவோ இந்த 12 வருஷத்துல அவங்க ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. அப்புறம் இந்தியாவுக்கு ரெஸ்பெக்டே இல்ல அப்படின்னு சொன்னீங்கல்ல. இந்தியாவுக்கு குளோபல் லெவல்ல நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு சார். அதுக்கு காரணம் மோடியோ, இல்ல இதுக்கு முன்னால இருந்த அரசியல் தலைவர்களோ கிடையாது. அதுக்கு காரணம் இந்தியாவுடைய கல்ச்சுரல் ஹெரிடேஜ், நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய நான் வயலன்ஸ் அப்படிங்கிற ஸ்டாண்ட், நம்மளுடைய கல்ச்சுரல் வேல்யூஸ், நம்மளுடைய ஃபேமிலி வேல்யூஸ், நம்மளுடைய கடுமையான உழைப்பு, நம்மளுடைய திறமை. இதற்கு உலக அரங்குல எங்க போனாலும் இந்தியாவுக்கு மரியாதை உண்டு. இன்ஃபேக்ட் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். சுந்தர் பிச்சை கூகுளோட தலைவர் தான். ஆனா அவர் அமெரிக்காவோட நின்னுடல. கூகுள இந்தியாவிலும் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவர் அமெரிக்காவுல இருந்தாலும் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இந்தியாவுக்கான விஷயங்களை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதுதான் சார் உண்மை. நாம எங்க போனாலும் மனதளவுல நாம இந்தியர்களா தான் இருப்போம். அதே மாதிரி இந்தியாவும் நம்ம மனசுக்குள்ள என்னைக்குமே இருக்கும். அந்த இந்தியாவை பேணி பாதுகாக்கணும்னா நம்மளுடைய கல்ச்சரல் வேல்யூஸ விட்டு கொடுக்காம ஒற்றுமையா மற்றவர்களுடைய டைவர்சிட்டியை அப்ரிஷியேட் பண்ணி நம்ம வேலையை சின்சியரா இன்டெகிரிட்டியோட செஞ்சோம்னாலே போதும். அதுவே உலக அளவில் இந்தியாவுக்கு ஒரு பெரிய மரியாதையை பெற்றுக் கொடுக்கும். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை வழிநடத்த அமெரிக்கால இருந்து தான் ஆளு வரணும்ன்ற அவசியம் இல்ல சார். இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் கொஞ்சம் நேர்மையா செயல்பட்டா போதும். இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை பத்தி சிந்திச்சா போதும். இந்தியாவை சரி செய்யறதுக்கு வெளியில இருந்து ஆளு வர வேண்டிய அவசியம் இல்ல. ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளயும் அந்த உணர்வு வேணும். அந்த உணர்வு எங்க இருந்தாலும், உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அந்த உணர்வு இருக்கணும். இந்தியாவிலே இருந்துகிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பத்தி கவலைப்படாதவன் இந்தியனா, இல்ல உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் இந்தியாவை பத்தி யோசிக்கிறவன், இந்தியாவை பத்தி கவலைப்படாம இந்தியனா? யோசிச்சு பாருங்க. நன்றி.